ஓகே, ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஹோம் மினிஸ்டர். என்ன செஞ்சீங்க ஹோம் மினிஸ்டர் சொல்றதுக்கு முன்னாடி? ஹலோ. இப்போ எப்படி செஞ்சீங்களா? எப்படி செஞ்சீங்க? நீங்க மம்மி அங்க பார்த்து செய்ங்க. ஹோம் மினிஸ்டர். ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான அதுவும் அழகான ஒரு மாமியோட விளையாட போறோம். உங்க பேரு உங்க ஃபேமிலி அப்படின்றது? என் பேர் வந்து புவனேஸ்வரி. எங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து வெங்கட்ராமன். எனக்கு 2 குழந்தை. ஒன்று வந்து பெரிய பொண்ணு, 2 பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு பேத்தி இருக்கா. இன்னொரு பொண்ணு அதை வேலைக்கு. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களா? உங்க பேரு மைக் கொடுங்க. என் பேர் இந்து. நான் வைப்ரண்ட் ஈவெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்க பேரு? என்னோட பேர் நிர்மலா. என்னோட ஹஸ்பண்ட் பேர் வெங்கட் சுப்பிரமணியன். எனக்கு 2 குழந்தைங்க. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். சின்ன பையன் ஐஐடியில் ஒர்க் பண்ணிட்டேன். வெரி குட். மாமி உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பத்மாவதி. 2 பிள்ளை. பொண்ணெல்லாம் எல்லாம் கல்யாணம் கொடுத்தாச்சு. இது பெரிய பிள்ளை மாட்டு பொண்ணா? சேமமா இருக்காளா? இன்னும் ஏதாவது சேஷ்டைகள் பண்ணுவாளா? சேஷ்டைகள் பண்ணுவாளா? எல்லாம் பண்ணுவாங்க. அது என்ன? ஓகே, உங்க பேரு? என் பேர் லலிதா. எனக்கு 2 பசங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, யூஎஸ்ல இருக்காங்க. ஒரு பையன் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஹஸ்பண்ட் இஸ் மூங்க. ஓகே. சங்கீதா. ஹஸ்பண்ட் பேர் அருண் பிரசாத். சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு. மாமி உங்க மாட்டு பொண்ணோட வேலை போறேன். உங்களுக்கு வந்து ஹெவியான போட்டியில வச்சிருக்கேன். நான் பளு தூக்கும் போட்டி வச்சிருக்கேன். தூக்கிடுவேளா? எப்படி மாமியார்? எப்படி மாமியார் மாதிரி தங்கம்? தங்கமா எடுத்து கையில மாட்டிக்கிற வேண்டி தானே? அதெல்லாம் மாட்டிக்க முடியும். தங்கம் வாங்கி மாட்டிக்க முடியாது. அழகான மாமியார் கிடைச்சிருக்காங்க இல்லையா? வெரி குட். உங்களை நல்லா பாத்துக்கிறாளா? எல்லாம் தங்கமா பார்த்துப்பாங்க. தங்கப்பா பாத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ மாமியார் மருமகளும் போட்டிக்கு தயாராயிட்டாங்க. இவங்க எப்படி விளையாட போறாங்க? இதுல மாமியார் ஜெயிக்க போறாங்களா இல்ல மருமகள் ஜெயிக்க போறாங்களா அப்படிங்கிறது அதை பத்தி எங்களுக்கு தெரியல. நாங்க வாட்டுக்கு வீட்டுக்கு போயிருவோம், நீங்க கிளம்பிருங்க. யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். வெரி குட். யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். ஓகே, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஓகே மாமி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா ரொம்ப சிம்பிளான கேம். நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்ன உடனே மெழுகுவர்த்தியை பொருத்தி முதல்ல உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி இருக்கணும். அதை லேசாக அதில் படாமல் நெப்பிண்டே வரணும். விளக்கு வந்து அணையாமல் எவ்வளோ ஹைட்டு கொண்டு வரலோ அவள் தான் லீடிங். சப்போஸ் விளக்கு அணைஞ்சிருத்தோன்னா விளக்கு எடுக்காமல் அப்படியே பொருத்திண்டு திரும்ப வாட்டரை இன்புட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு விளக்கு பொறுத்து வச்சுருங்க. அப்புறம் மெதுவாக தண்ணியை வந்து இதில் ஊற்றி ஊற்றுறீங்க. விளக்கு அணையக்கூடாது. ரெடியா மாமி? ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மாமி இன்னைக்கு என்ன கிழமை? யார் சொன்னது? தண்ணீர் தூத்துக்கோ. முதல் ஜலத்தை தலையில 3 தடவை தெளிச்சு ஊற்றுவோம்.
ஏய் மாமி ஜலபலச்சான்னு சொல்லுங்க. ஏய் எப்படி தெளிவாக ரவுண்டு விட்டுறது பார்த்தேன், அதில் படக்கூடாதா? மாமி ஜலபலச்சான்னு சொல்லுங்க. அனந்து போயிடுச்சுன்னா திரும்ப பொத்துக்கலாம். ஜலபலச்சான்னு சொல்லுங்க மாமி. ஐயோ அழைச்சிட்டே அப்படி அப்படி பொறுத்து வைங்க சீக்கிரம் பொறுத்து வைங்க, விடாதீங்க, யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க. ஹலோ உங்களுக்கு எதில் ஊட்ட சொன்னேன்? எதுவும் ஊட்ட சொன்னேன்? இல்லை வந்து மிஸ்டேக் பண்ணுற மாமி. மாமி உங்க மருமகளை பார்த்தேனா நெப்பிண்டு போயிட்டே இருக்கா. டைம் ஓவர் மாமி. மாமி மாமி ஏ மாமி மாமி எப்படி மாமி பார்த்தேளா? உங்க மருமக ஏகப்பட்ட சேஷ்டைகள் பண்ணுவான்றது பார்த்தேளா? மாமியார் தானே பெரியவாளாச்சு, வயசுல மூத்தவாளாச்சு, நம்ம வீட்டில் வந்து மாமியாரை விட்டு கொடுத்து நம்ம பொறுமையா போவோம் அப்படின்ற எண்ணம் இருக்கா? பட்டக்குன்னு பொருத்தி அம்பட்டையும் பாதி நெப்பிட்டா. அப்ப அந்த சேஷ்டைகள்லாம் இருக்கு. ஓகே ஓகே. நீங்க எப்படி இந்த அளவுக்கு? ஒரு பக்கமா தான் ஊத்தணும், உங்களுக்கு சுத்தி ஊத்தினா டக்குன்னு அனுப்பி போச்சு. அதாவது உங்களுக்கே அட்வைஸ் பண்றாங்களாம், பார்த்துக்குங்கோ. ஓகே மாமி, அடுத்து ஒரு டஃப்பான கேம். இது உங்களுக்கு ஈஸியான கேம் மாமி. இந்த கேம்ல எப்படியாவது மருமகளை ஓட விடுறோம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கிட்ட வரக்கூடாது. ஓகே? என்னன்னா 10 பால் இருக்கு, அங்கே நிற்கிறீங்க, கரெக்டாக பேஸ்கெட் பாலுக்குள்ளே போடுறீங்க. எத்தனை பால் உள்ள கரெக்டாக உள்ள விழுதோ அதுதான் கவுண்டிங். ஓகேவா? நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா மாமி பேஸ்கெட் பால்லாம்? எங்கள் காலத்துல எல்லாம் இல்லையா? அப்போ நீங்கள் விளையாண்டுருப்பீங்க. ம் சரி, இந்தாங்க உங்களுக்கு 10 பால். மருமகள் விளையாட விடுவோமா? அப்போ தான் அவள் கம்மியாக போடுவான், நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுடலாம். ஓகே, உங்களுக்கான பொசிஷன் அங்கே போங்க. சாமி பாட்டு பாடிக்கிட்டே தான் போடணும். சுக்லாம் மிருதம் விஷ்ணும் சசிவர்ணம். சரியா? போடுங்க. இப்போ டைம் ஸ்டார்ட்ஸ்னா 1 இல்லை 2 இல்லை 3. மருமக 3 பால் தான். மாமி நீங்க கண்டிப்பா சுக்லாம்பிரதம் விஷ்ணும் சசிவர்ணம் அந்த பாட்டு பாடிண்டே போடுங்க. டெஃபினட்டா போட்டுருவேன். கொஞ்சம் பின்னாடி போங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க. போடுறீங்களா? சுக்லாம்பிரதம் சொல்லுங்க. மெதுவா போடுங்க மாமி. இப்படி போடுங்க. பார்த்து போடுங்க மாமி. மருமக பயங்கர போடுங்க மாமி. மாமி 1வது 1 2 3. அதாவது இங்க வாங்க. மருமகளுக்கு வந்து நான் சலச்சவ இல்ல அப்படின்றத காமிச்சிட்டேன். இப்ப ஃபைனல் கேம் மாமி, அதுல நீங்க வின் பண்றீங்க. அதனால என்ன யாரோ ஒருத்தர் வின் பண்ணலாம். ஆனா வந்து ஒரு இதெல்லாம் ஒரு சந்தோஷமான இதுதானே. நினைக்காதீங்க. இல்ல நாளைக்கு பட்டுப்புடவை கட்டிட்டு வீட்டுல தெரிய வேண்டாமா? நாளைக்கு எங்க வீட்டுல கல்யாணங்க. அப்ப நாங்க குடுக்குற பட்டுப்புடவை கட்டுங்க மாமி. நாளைக்கு 60ஆம் கல்யாணமா மாமி உங்களுக்கு? வெரி குட். அப்ப யாருக்கு பட்டுப்புடவை கிடைச்சாலும் சந்தோஷம் தான். ஓகே, நாளைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? சண்டே இன்னைக்கு இதுல வெள்ளிவாக்கத்துல. ஓகே, வெரி குட். இப்போ உங்களுக்கு ஈக்குவலா வந்துட்டாலே மாமியார், என்ன நினைக்கிறீங்க இப்ப? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யார் இது ஒன்னாலும் எனக்கு இது எப்போதுமே சரி. எங்க மாமியார் இது சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு நாங்க எப்போதுமே. மாமி 3rd ரவுண்ட். இதுல தான் யார் பட்டுப்புடவை எடுக்க போறான்னு தெரிய போறது. உங்க மருமகளுக்கு வந்து 60வது கல்யாண நாள். அதுக்கு நீங்க கிஃப்டா தர போறீங்களா
இல்லை நீங்களே எடுத்துக்க போறீங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் கரெக்டாக ஆரோக்குள்ளே அடிக்கணும் மாமி. ஓகேவா? நீங்கள் இது போட்டுருக்க மாதிரி விளாண்டுருக்கீங்களா? இப்போ நம்ம பார்ப்போம். பாப்பாவை தூக்கிட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த பிள்ளை கோபத்தில் இங்கிட்டு விட்டாலும் விடும். இங்கே ஃப்ரெண்டுக்கு வாங்க. கரெக்டாக போடுங்க. எடுத்துட்டு வாங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்தா அதை எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள்? சொன்னேன்ல எனக்கு விளையாட தெரியாது. இப்போ நீங்கள் விளையாட போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் ஆமாம், நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்க. அவங்க விளையாடட்டுமா? நீங்களா மாமி? கொடுங்க அவங்க மாமி நீங்கள் போடுங்க. நீங்கள் ஜெயிப்பேன். பரவாயில்ல. நீங்கள் ஜெயிப்பேன் மாமி. என்னண்ணே? இங்கே வாங்க, பொசிஷன் வாங்க. இங்கே பாருங்க. முதல்ல சாமி கும்பிட்டுக்குங்க. கேமரா பார்த்து முதல் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிடுங்க. கேமரா பார்த்து நீங்கள் வேண்டிக்குங்க. வேண்டிக்குங்க. இப்போ வேண்டிக்குங்க. வேண்டிக்குங்க. இப்போ உள்ளமா வேண்டிக்கிட்டா கரெக்டாக போடுங்க. வெரி குட் மாமி. கொஞ்சம் 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 இழுத்து கொஞ்சம் இழுத்தறிங்க மாமி. பார்க்குறேன். கொஞ்சம் பின்னாடி வாங்க. சாமி கும்பிடுங்க. போயிடுத்து பட்டுப்புடவையில் 25% போயிடுத்து. 50 போயிடுத்து. 75 போயிடுத்து. மாமி யூ ஆர் a winner மாமி. சொல்லுங்க. இதுல அவேஷன் வீக்கல நடிச்சேடா. நடிக்கிறதுங்கிறதே தெரியாத ஆக்ஷன் போய் இந்த மாதிரி புடவை கட்டிக்கணும்னு ஒரு 25 பேருக்கு புடவை கட்டி விட சொல்லி அதுல பாட்டு பாட சொல்லி என்ன பண்ணு? ருக்கு பாட்டு பாடுங்க. முழுக்க எங்களுக்கு பாட தெரியாது. அரே பாபா ருக்கு ஓமை ஜானோ பூமியே. நாங்க எங்க பொண்ணு 5 நாளைக்கு மீட்டர் வாங்கினேடா. அதெல்லாம் அவங்கதான் வாங்கி சாப்பிட்டாங்க. பாத்தியா? ஆனா இருந்தாலும் மாமி 3 ரவுண்டில் கான்ஃபிடென்ட்டோட 3ஆம் ரவுண்டில் அடிச்சல. அப்போ பட்டு புடவை ஆசை நோக்கு இருக்கு. இதுல எல்லாம் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை. வெரி குட். இந்த வயசுலயும் அப்படி எந்துவா கலந்துக்கிறீங்கல்ல. எதுலையுமே ஆசை உண்டு, இன்ட்ரெஸ்ட். எது எந்த சாமான் நாயினாலும் கொண்டு கொடுத்தா அது பார்த்து ஆசையா, அதே மாதிரி எது கொடுத்தாலும் சரி வீட்லயாவது வேலை சொல்றதோ இதுவோ எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. இது இப்படி பண்ணணும், அப்படி செஞ்சாதான். வெரி குட். இன்னைக்கு எபிசோடு வின்னர் மாமி. அவங்களுக்கும் சரி அவங்க மருமகளுக்கும் சூப்பரான கிஃப்ட். ஓகே, இன்னைக்கு எபிசோடு ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோடில் வந்து ரொம்ப அழகாக கிளைமேக்ஸில் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு எபிசோடில் வேற ஒரு ஃபேமிலியோட விளையாட போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோபோ சங்கர். இது கண்ணடிக்கும் ஹோம் மினிஸ்டர் சொல்லுங்க. ஹோம் மினிஸ்டர்